நீங்க பார்க்க போற இந்த ப்ராஜெக்ட் ஹோபேல ஒரு லேர்னர் பில்ட் பண்ண ப்ராஜெக்ட். எவ்ரி டே ஈவினிங் 8 PM to 9 PM ஒரு டொமைன்ல இருந்தும் மீட்டிங் நடக்குங்க. அந்த மீட்டிங் ஒரு லைவ் டொமைன் பேஸ்ட் நெட்வொர்க்கிங்காகவும் நம்ம லேர்னர்ஸ் பண்ண அந்த ப்ராஜெக்டை அவங்க டொமைன் பீப்புளோட ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி ஷேர் பண்ணி நெட்வொர்க்கிங் டொமைன் நம்மளோட ஹோபே லேர்னர்ஸுக்கு எவ்ரி டே இது கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க பார்க்க போற இந்த ப்ராஜெக்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் டொமைன்ல அவங்க பிரசன்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். Lakshmi ma'am, நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட பிரசன்டேஷனை. The stage is yours ma'am. டுடே ப்ராஜெக்ட் வந்து இன்வாய்ஸ் ஐக்யூ ஏஐ. இதோட மெயின் இது என்னன்னா, இப்போ வந்து கம்பெனிஸ்ல வெண்டர்ஸ் இன்வாய்ஸ் சென்ட் பண்ணாங்கன்னா, ஸோ இதை மேனுவலா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, ஸோ எக்ஸல்லையோ இல்லை இதுலயோ வந்து மேனுவலா என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஆட்டோமேட் பண்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் நான் ஐடியல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெண்டர்ஸ் இன்வாய்ஸஸ் வந்து மேனுவல் என்ட்ரி வந்து லாட்ஸ் ஆஃப் டைம் இருக்கும். அதே சமயம் வந்து இன்டர்நேஷனல் இன்வாய்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ அதை கால்குலேட் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதுக்காக நான் இன்வாய்ஸ் ஐக்யூன்னு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, வெண்டர்ஸ் வந்து இன்வாய்ஸஸ் வந்து பிடிஎஃப் ஆர் இமேஜ், ஸ்கேண்ட் இமேஜ் எதா இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் ஓசிஆர் யூஸ் பண்ணி பிடிஎஃப்ல இருந்து டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, ஸோ எல்எல்எம் மாடல் யூஸ் பண்ணி அதோட இன்வாய்ஸ் வந்து ஜேசன் ஃபார்மேட்டா எடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் எனி இன்டர்நேஷனல் கரன்சிஸ் இருந்தால் ஸோ அதையுமே செக் பண்ணிட்டு ஆட்டோமேட் பண்ற மாதிரி. இப்போ நான் ஆர்கிடெக்சர் ஃப்ளோ சொல்றேன். ஃபர்ஸ்ட் யூசர் வந்து இன்வாய்ஸ் அப்லோட் பண்றாங்க. நான் ஒரு டேஷ்போர்ட் வச்சிருக்கேன். ஸோ அதில் அப்லோட் பண்ணாங்கன்னா, ஸோ எதர் பிடிஎஃப் ஆர் இமேஜ் ஃபைல் ஏதாவது அப்லோட் பண்ணாங்கன்னா, ஸோ அதுல இருந்து டேட்டா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். இதுல வந்து PyPDF அப்புறம் டெஸ்ஸராக்ட் ஓசிஆர்னு சொல்லி 2 பைத்தான் லைப்ரரி யூஸ் பண்ணி ஸோ டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, தென் எல்எல்எம் மாடல் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாஸை வந்து ஜேசன் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு, ஸோ அதை டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு, இதுல வந்து இன்னொரு ஃபியூச்சர் என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா, சப்போஸ் இன்வாய்ஸை பத்தி யூசர் ஏதாவது queries ரைஸ் பண்ணாங்கன்னா என்னோட சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ரிப்ளையும் பண்ணும். ஸோ அதுக்காக நான் எல்எல்எம் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது பேக் எண்ட் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐலையும் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டேஷ்போர்ட் வந்து ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இதுல இன்டெகிரிட்டி இன்ஜின் என்ன மெயினா பண்ணியிருக்கேன்னா, இது வந்து என்னோட சிஸ்டம் வந்து டூப்ளிகேட் இன்வாய்ஸஸ் அப்லோட் பண்றது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதுல வந்து நான் அனலிட்டிக்ஸ் பேஜ்மே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எவ்வளோ வெண்டர்ஸ் பெர் வெண்டர்ஸ் வந்து நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்றோம், ஸோ பெர் இயர் எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், ஸோ அது எல்லாமே நான் வந்து அனலிட்டிக்ஸாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் query யூஸ் பண்ணி யூசர் ஏதாவது இன்வாய்ஸை பத்தி கொஸ்டின் லைன் இங்கிலீஷ்ல கேட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கிலீஷ்லேயே ரிப்ளை பண்ணும். ஸோ இப்போ என்னோட ப்ராஜெக்ட் டெமோ ஷோ பண்றேன். இது என்னோட இன்வாய்ஸ் ஐக்யூஐ டேஷ்போர்ட். ஸோ சைட்ல வந்து டேஷ்போர்ட், அப்லோட் இன்வாய்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் அண்ட் ஏஐ இன்சைட்ஸ்னு டேப் இருக்கு. ஸோ இதை மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டோட்டல் கேபிட்டல் அவுட்ல எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். தென் அக்ரிகேட் ஜிஎஸ்டி, தென் ஆவரேஜ் இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ரீசன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் என்னன்னு நமக்கு ஷோ பண்ணிடும். ஸோ நான் அப்லோட் இன்வாய்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்மளோட இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் வந்து நான் ரெண்டர்ல அப்லோட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ இது வந்து கிளவுட்ல அப்லோட் பண்ற மாதிரி நமக்கு லைவ் யூஆர்எல் இது வந்து யார் வேணா ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்வாய்ஸ் சக்ஸஸ் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே டேஷ்போர்ட்ல போய் பார்த்தோம்னா இன்வாய்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ அனலிட்டிக்ஸ் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து வெண்டர் பேமெண்ட் ட்ரெண்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே ஷோ பண்ணிடும் டேப்ல. பர் இயருக்கு எவ்வளோ வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. லக்ஷ்மி, நான் வந்து சப்ளை செயின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் லக்ஷ்மி, ஹியூஐல. ஓகே ஓகே, நான் செம சூப்பரா ஓகே ஒரு இன்வாய்ஸ் ஜெனரேட் இது பேசிக்கலி வெரி குட், நல்லா இருக்கு. ஓகே சார், தேங்க் யூ. ஆக்சுவலா இது பேசிக் வினோத். ஓகே, இட்ஸ் வெரி குட். இப்போ வந்து நம்ம இன்வாய்ஸ் வந்து எப்போ வரும் சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கி பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணுவோம். ஓகே, சப்ளை செயின்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வேணும்னா நான் வந்து ஒரு கம்பெனி, இப்போ கம்பெனியில் இப்போ நீங்களே ஒரு ஏதாவது வாங்கினா நீங்க ஒரு ஆர்டர் போடுவீங்க, கரெக்டாக? அதான் பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் ஆர்டர் ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க, ஓகே நான் டெலிவரி பண்ண சொல்லிட்டு சிஆர்ன்னு சொல்லுவாங்க, கஸ்டமர் குட் ரிசிப்ட் நோட்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, நீங்க ஆர்டர் கொடுத்துட்டீங்க, அந்த குட்ஸை வந்து நாங்கள் வந்து இது அனுப்புறோம்னு சொல்லிட்டு ஒரு ஜிஆர்ன்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்புவாங்க. ஸோ அந்த குட்ஸ் போனதுக்கு அப்புறம் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ சப்ளை செயின்ல வந்து ஒரு 3-way மேப்பிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் லக்ஷ்மி. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா, இப்போ நார்மலா ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 லேப்டாப் ஆர்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நீங்க வந்து ஒரு 8 லேப்டாப் தான் வச்சிருக்கீங்க, கரெக்டா? நீங்க தான் அந்த கம்பெனி. நான் 8 லேப்டாப் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பிரைஸ்லாம் இருக்கும். ஓகே, அந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ல பிரைஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்க 8 லேப்டாப் அனுப்புறீங்க, இல்லை 10 லேப்டாப் அனுப்புறீங்க.
பக்காவா அதே பிரைஸுக்கு அனுப்புறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்க இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கிளைண்ட் அனுப்புவீங்க, கஸ்டமருக்கு அனுப்புவீங்க. ஸோ கஸ்டமர் பே பண்ணுவாங்க. கரெக்டா? ஆமா சார். ஸோ இதுல வந்து எல்லா கம்பெனிலையும் வந்து மெயின் என்னன்னா இன்வாய்ஸ் வந்து மேப்பிங் தான். இது 3-way மேப்பிங் சொல்லுவாங்க. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர், அந்த குட் ரிசிப்ட் நோட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அப்புறம் இன்வாய்ஸ் இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக மேப் ஆகணும். ஸோ இப்போ 10 ஆர்டர் பண்றாங்க, 10 கொடுத்துறீங்க, அந்த ப்ரைஸ்ல மேட்ச் ஆகுதுன்னா ஓகே ஃபைன். இப்போ நீங்க 10 ஆர்டர் பண்ணீங்க, 8 தான் கொடுத்துருக்கீங்க, ஸோ ப்ரைஸ் மேட்ச் ஆகாது. ஆமா. ஸோ இது இதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம வந்து மெயின்டைன் ஒரு சொல்லுங்க லட்சுமி. இது எல்லாமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். சோ மூணுமே எக்ஸாக்ட்டா இப்போ மேட்ச் ஒரு கம்பெனிக்கு வந்து அதான் மெயின். இப்போ இன்வாய்ஸ்ல வந்து இது பண்றது இது ஆக்சுவலி நல்ல விஷயம் தான். ஓகே, இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் வந்து ஒரு சப்ளை செயின்ல ஒரு சின்ன இதுல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இது வந்து நீங்க இன்வாய்ஸ் மட்டுமே வந்து இது எப்படின்னா இன்வாய்ஸ் இப்படி இல்லாம அந்த 3 பார்ட்டையும் நீங்க உள்ள கொண்டு வரணும். ஓகே. இதுதான் கம்பெனிக்கு தேவை. ஓகே. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் உள்ள வருது, நீங்க குட்ஸ் அனுப்புறீங்க, டெலிவரி பண்றோமோ அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் அதுக்கப்புறம் தான் ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த 3-way மேப்பிங் நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. 3-way மேப்பிங் சொல்லிட்டு அது வந்து கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம போகும்போது வந்து அதான் நமக்கு மெயின். ஸோ இப்போ நம்ம யூஸ்வலா அவங்க இதெல்லாம் இது யூஸ்ஃபுல் தான், எவ்வளோ ஜிஎஸ்டி இதெல்லாம் வருது. பட் அந்த மேப்பிங்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம கொடுத்த ஆர்டருக்கும் அவங்க கொடுத்த ஆர்டருக்கும் நம்ம கொடுத்ததுக்கும் கரெக்டாக அந்த கேஷ்லாம் மேட்ச் ஆகுது, அது பார்க்கறது ரொம்ப க்ரூஷியல். அது ஃபர்ஸ்ட் புரியுது சார். இது அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சொல்றேன். அதான் ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு நீங்க வந்து இன்டர்வியூ போறேன் அப்படின்னாலும் வெறும் இன்வாய்ஸ் ஐக்யூவோட பாத்தீங்க. ஓகே. நான் வந்து 3-way மேப்பிங்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர்ல இருந்து எண்ட் டு எண்ட் வந்து ஸோ அங்கே இதெல்லாம் மேப்பிங் பண்ணிட்டு ஏதாவது எரர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஓகே இது வந்து மேப் ஆகல, ஸோ நான் எஸ்கலேஷன் போயிடும். அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ சார். நான் அது ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இதுவே சூப்பர் தான். நல்ல வெரி குட் ப்ராஜெக்ட். தேங்க் யூ சார். லக்ஷ்மி மேம் பிரசன்ட் பண்ணதுல எல்லாத்துக்கும் டவுட்ஸ் கிளியரா இருக்கா? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா எப்படி அவுட்லைன் அண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு? லக்ஷ்மி அதே மாதிரி இன்னும் இதே மாதிரி நான் சொன்ன அந்த டேபிள் இருக்குல்ல ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷன்ல, இதுல வேற ஏதாவது டேட்டாஸ்லாம் புதுசா வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்க ஆட் பண்ண முடியுமா, அதை பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா திஸ் இஸ் வெரி குட், ஆக்சுவலி வெரி குட். ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் ஆக்சுவலா. ஸ்கீமா மாதிரி தான் வந்து டேபிள் மெயின்டைன் பண்றதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்தாலுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கொடுத்த கொஞ்சம் இன்புட்ஸ் படி இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணீங்கன்னா வேற லெவலில் போயிடும். ஷூர் சார், கண்டிப்பா டெவலப் பண்ணுறேன். கண்டிப்பா. மணிகண்டன். எஸ் சார். லக்ஷ்மி ஒரே அதான் முன்னாடி சொன்ன மாதிரிங்க அந்த சர்சார்ஜ் அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஹேண்டிங் சார்ஜஸ். ஸோ அது வந்து நீங்க இந்த காலத்துல கொண்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு அந்த டோட்டல் இன்வாய்ஸ் அமௌண்ட் மேட்ச் ஆகும். ஸோ வினோத் சார் சொன்ன மாதிரி 3-way மேட்ச் நீங்க போகும்போது அந்த அமௌண்ட் எல்லாம் கரெக்டா கேப்சர் ஆகி பண்ணாதான் உங்களுக்கு அந்த 3-way மேட்ச் நடந்து சப்ளையர் பேமெண்ட்டுக்கு வந்து இனிஷியேட் ஆகும். இல்லன்னு வச்சுக்கீங்களேன், இட் மேபி அரௌண்ட் மேபி $50 $100 தான் போட்டிருப்பாங்க ஹேண்ட்லிங் சார்ஜ். பட் இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷன்ல போனீங்கன்னா அது -100 காட்டும்போது மேட்ச் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கலா அதுதான் ப்ராப்ளம். ஸோ பேமெண்ட் நடக்காது. இன்வாய்ஸ் மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் ஹோல்ட்ல போட்டுருவாங்க பேமெண்ட் பண்ணாம. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஆமா. ஸோ நீங்க அந்த மைன்யூட் லெவல் சார் சொன்ன மாதிரி அந்த மைன்யூட் வேல்யூ கேப்சர் பண்ணி மேபி 2 காலம் இன்சர்ட் பண்ணிட்டு எய்தர் மிஸ்லேனியஸ் வேல்யூ அண்ட் மேபி இது சர்சார்ஜ் வேல்யூ 2 காலம் ஆட் பண்ணிட்டு அந்த வேல்யூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் அமௌண்டோட ஃபுல்லா கேப்சர் ஆயிடும். ஓகே புரியுது. மேபி இப்போதான் ஃப்ளோ புரியுது. ஆமா. பட் இது நீங்க இது பண்ணது வந்து இட்ஸ் ரியலி குட் ஆக்சுவலி. இது வந்து எங்க அனலிட்டிக்ஸ் அப்படின்னா டைம் பீரியட் மேபி லாஸ்ட் இயர் வந்து எவ்வளவு சப்ளையர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு மேபி நீங்க ரீஜன் கூட ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் பர்ச்சேஸ்ல வந்து நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஓவர்சீஸ்ல சைனால எவ்வளோ, வியட்நாம்ல எவ்வளோ, அந்த மாதிரி வந்து மேபி யூஏஇ எவ்வளோன்னு சொல்லி பிரிச்சு அந்த மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ பண்ண ரிப்போர்ட்ல ஜஸ்ட் இந்த 2-3 காலம் ஆட் பண்ணீங்கன்னா இட் வில் பி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். தென் செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்க 3-way மேட்ச். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் இன்ஃபர்மேஷன் பிளஸ் ஜிஆர்என் இன்ஃபர்மேஷன், அதாவது எவ்வளோ நம்ம இன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது, பிளஸ் வந்து இன்வாய்ஸ்ல இருக்கக்கூடிய இதுவும் வந்து மேட்ச் ஆச்சுன்னா 3-way மேட்ச் தட் இஸ் லீட்ஸ் டு த சப்ளையர் பேமெண்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இதுலயே வந்து ரீஜனும் அந்த சர்சார்ஜ் மிஸ்லேனியஸும் ஆட் பண்ணீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாவே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து த ட்ரெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம டேஷ்போர்ட்ல ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஷூர், கண்டிப்பா பார்த்துட்டு பண்றேன் சார், இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஓகே. சோஃபார் மேம் எக்ஸ்பிளைன் பண்ணதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நீங்க இப்ப ரீசன்ட் டேஸ்ல ஏஐ பத்தி ஏதாச்சும் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சிருந்தது உங்களுக்கு, நீங்க கத்துருந்தீங்க அப்படின்னா அதையுமே ஷேர் பண்ணலாம் இன்சைட்ஸ்க்காக. யாரும் வைப் கோடிங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் இது வைப் கோடிங் ஸ்டார்ட் பண்றேன்.
சார் வைப் கோடிங் என்னங்க சார்? அது ரொம்ப நாளாக்கு அந்த வார்த்தை மட்டும் தான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன், என்னன்னே தெரியல. வைப் கோடிங்ல ஒண்ணும் இல்லைங்க. இந்த இப்போ லக்ஷ்மி பண்ணிருக்க அந்த ஸ்ட்ரீம்லைட் ஆப் இருக்குல்ல லக்ஷ்மி, நீங்க ஆமாங்க பேக் எண்ட் ஏபி யூஸ் பண்ணிருக்கீங்க? ஃபாஸ்ட் ஏபிஐ தான் பேக் எண்ட். ஃபாஸ்ட் ஏபி, ஓகே. சோ இந்த ஆப் இருக்கு பாத்தீங்களா, இவங்க பண்ண ஃபுல் ஆப் இருக்குல்ல, ஆமாங்க சார். அவங்க கிராக் ஏபி யூஸ் பண்ணி இந்த ஃபுல் ஆப் வந்து இது கோடிங் இதுல பண்ணுவீங்க லக்ஷ்மி? இது விஎஸ் கோட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. இல்ல கோடிங் ஐடி கேக்கல, ஸ்ட்ரீம்லைட் பைதான் பிளஸ் ஃபுல் கோடிங் நீங்க தான் பண்ணீங்களா? பைதான், ஆமா, ஃபுல் கோடிங் தான். ஓகே. ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பைதான், ஸ்ட்ரீம்லைட், ஃபாஸ்ட் ஏபிஐ கோடிங் எல்லாமே லக்ஷ்மி வந்து எண்ட் டு எண்ட் அவங்க கோட் பண்ணி இந்த ஆப் டெவலப் பண்ணிருக்காங்க, ரைட்டா? ஆமாங்க சார். வைப் கோடிங்ல வந்து நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்வாய்ஸ் ஐக்யூ ஏஐ வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணோம் ஸ்ட்ரீம்லைட்ல. ப்ராம்ப்ட் மாதிரி கொடுத்தா அதுவே எல்லா டூல்ஸும் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி அந்த ஏபிஐ கீ மட்டும் நீங்க கொடுக்கணும். கிராக் ஏபிஐ கீயோ ஏதோ எந்த கீ நீங்க ஜெமினி வாட் எவர் கீ அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் டெவலப் பண்ணி கொடுத்துரும். ஓகே ஓகே, இப்போ கிளியரா புரிஞ்சு. அதாவது ஆண்டி கிராஃப்டில நம்ம எப்படி நமக்கு ப்ராம்ப்ட் கொடுத்து அதுவே எல்லா ஸ்ட்ரக்சரும் பண்ணி கொடுக்குது அந்த மாதிரிங்களாங்க சார்? ஆன்டி கிராவிட்டி மட்டும் இல்ல, பல டூல்ஸ் இருக்கு. கிளாட் கவுட் இருக்கு, கூகுள் ஸ்டுடியோ இருக்கு. ஸோ நீங்க ஒரு கோட் டச் பண்ண தேவையில்லை. புரியுது புரியுது புரியுது. எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் அதுவே டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். நமக்கு வந்து எப்படி சார் இது ப்ரொடக்ஷன் லெவலில் அது சூட்டபிள் ஆகுங்களா சார் அந்த இது? அதுக்கு நீங்க அது கொஞ்சம் ஒர்க் பண்ணும். செக்யூரிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, கோட்ல எதுவும் வல்னரபிலிட்டிஸ் இந்த ஏன்னா ஏபிஐ கேஸ்லாம் அது வந்து நார்மலா இதாக யூஸ்வலாக இதுல ஷேர் பண்ணக்கூடாது நீங்க, ஓகேயா? ஓகே ஓகே. ஸோ அந்த ஏபிஐ கேஸ் அந்த வல்னரபிலிட்டிஸ்லாம் ஓகே இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் லெவல்ல பக்காவா அதெல்லாம் டெவலப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நான் ஆண்டி கிராஃப்டி ட்ரை பண்ணேன், பட் அது நீங்க சொன்ன மாதிரி நான் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் தான் கொடுத்து அது அப்ளிகேஷன் அதுவே ஃபோல்டு கிரியேட் பண்ணி என்ன ஸ்ட்ரக்சர் என்னென்ன கேட்கணும் அதை அதுவே பண்ணி கொடுத்துச்சு. பட் அது ஃப்ரீ வெர்ஷனால பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு, அவ்வளோதான், லிமிட் முடிஞ்சிச்சு. ஒருவேளை பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகும் பண்ணுவோம். ஃபுல்லாக கன்வெர்ட் ஆயிரும், பட் ஸ்டில் அந்த செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணோம், இல்லை யாராவது ஒரு டீம்ல கொடுத்து செக்யூரிட்டி டீம் அந்த மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு டிப்ளாய்மெண்ட்லாம் அவங்க பார்த்து சொல்லுங்க. ஓகே ஓகே. அது சப்போஸ் இப்போ நம்ம ஒரு ஃபைல் மட்டும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுங்களா சார்? இப்போ நம்ம வந்து நாங்கள் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா .env ஃபைல் யூஸ் பண்ணுவோம் கிரெடென்ஷியல் ஆட் பண்ணுறதுலாம். ஸோ அந்த ஃபைல் மட்டும் டச் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம்னா அது எப்படிங்க சார்? அது அது மாதிரி அதை ஸ்கிப் பண்ணி டச் பண்ணாது. ஓகே ஓகே, அதான் கேட்குறேன். ஓகே சார், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் சும்மா பேசிக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆண்டி கிராஃப்டி இன்ஸ்டால் பண்ணி ஒரு கோடு சும்மா நார்மலாக ஒரு கரெக்ட் ஆப்ரேஷன் போட்டு பார்த்தா தான். ஆன்டி கிராஃப்டி எல்லாமே ஃப்ரீ தானங்க, அதுல நீங்க எதுவுமே பண்ணலாமே. அது ஃப்ரீ கொடுக்கும், பட் நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷன் கொஞ்சம் பண்ணும்போது ஒரு அது லிமிட் கொடுத்துருந்தோம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம். அது வேணும் அப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து பெரிய டெவலப் பண்ணி பாருங்க, அப்போ அதான் பெஸ்ட் ஆப்ஷன். எதுங்க சார்? நீங்க இல்ல பெரிய இது மாதிரி போகாதீங்க, அது ஆன்டி கிராஃப்டில யூஸ் பண்ணும்போது லிமிட் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நீங்க சின்ன சின்ன ஒரு பேஜா நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருங்க. புரியுதுங்க சார், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்து கொஞ்சம் பெட்டரான அப்ளிகேஷன் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஓகேங்க சார், நான் முயற்சி ட்ரை பண்ணுறேன். நீங்க எந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி சார்? நீங்க ஆண்டி கிராஃப்ட் யூஸ் பண்ணீங்களா, நீங்க வைப் கோடிங் வந்து பண்ணுவீங்களா சார்? எப்படிங்க சார்? வைப் கோடிங்ல நான் இது கிளாட் கோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிளாட் ப்ரோ வெர்ஷன்ங்களா? கிட்டப் கோடெக்ஸ், கிட்டப் கோலப், ஹிட்கப் கோலப் அப்படி கேள்வி. அது அது எப்படிங்க சார்? அது இதே மாதிரி ஆண்டி கிராஃப்டி மாதிரிங்களா? அது எடிட்டரா எப்படிங்க சார்? அது வந்து ஆக்சுவலி விஎஸ் கோட்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க பே பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா எனக்கு இது கம்பெனி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஸோ அதனால நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. எங்களுக்கு கிளாட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோ வெர்ஷன். கிளாட் கோட் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே. கிளாட் கோட் இல்லை, கிளாட் வந்து நம்ம ப்ரோ வெர்ஷன் சொல்லலாம், அந்த மாதிரி அது மட்டும் பெய்ட் வெர்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த மந்த்ல இருந்து கொடுத்துருக்காங்க. கிளாட் ப்ரோ இருந்துச்சுனால நீங்க கிளாட் கோட் யூஸ் பண்ணலாங்க. கிளாட் கோட்னு சொல்லிட்டு தனியா ஒன்று இருக்கு. ஓகே ஓகே ஓகேங்க சார். அது நீங்க எண்ட் டு எண்ட் நீங்க வைப் கோடிங்க்கு சும்மா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபுல் எண்ட் டு எண்ட் ஆப்பே நீங்க அதில் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகேங்க சார், நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் அந்த மாதிரி அந்த வேலை கேள்விப்படுறேன். கிளாட் கோட்னு ஒன்று இருக்கிறது தெரியல. அந்த இது கிளாட் கோட் இருக்கு, அடுத்து கிளாட் கோ ஒர்க் வந்துருச்சு, என்னென்னமோ போயிட்டு இருக்கேன். ஏய் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இன்னும் அதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குது. ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எந்த மாதிரி வரும்னு தெரியலன்னா ரொம்பவே வேலை ரொம்ப ஸ்பீடாக பண்ணி கொடுக்குறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஃபியூச்சர்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுதுன்னா ஒரு 2-3 பேஜ் டிசைன் பண்ணா பெரிய விஷயமா தெரிஞ்சு, இன்னைக்கு வந்து அது ரொம்ப ½ hourல 1 hourல முடிகிற மாதிரி டாஸ்க் வருது. ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதுவே கடகடன்னு ஃபுல்லா அடிச்சு அவுட்புட் பண்ணி கொடுத்துருது. ஆனா அது பில்ட் பண்ண கூட நம்ம டீபக் பண்ணது ரொம்பவே டைம் எடுத்துக்குது சார். அந்த டைம் ரொம்பவே இதா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்கு. நம்ம அதுக்கு என்னதான் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா
ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இப்போல்லாம் ஒரு டாஸ்க் 2 நாளாக உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெயின் கூட அது கொடுத்துருச்சு, பட் அதில் ஒரு சின்ன பக் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லைங்க, ஒரு எல்எம்கிட்ட கோடு வாங்குங்க, அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்னொரு எல்எம்கிட்ட கொடுத்து, ஏன்னா ஒவ்வொரு எல்எம்க்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஓகேங்க சார். நல்லா பண்ணும். டீபக் பண்றதுக்கு வந்து ஒரு எல்எம்கிட்ட கொடுத்துருங்க. அதெல்லாம் என்ன எல்எம்னு நீங்க சும்மா சர்ச் பண்ணியே பாருங்க. ஓகே ஓகே ஓகே. எல்எம்கிட்ட தனியாக கொடுத்துட்டீங்கன்னா அது பக்காவா டீபக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த கோட் எடுத்து திருப்பி நீங்க இதுல பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க ஹைட்ரேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண வேண்டியதான். ஓகே ஓகே ஓகேங்க சார். எல்லாத்துக்குமே ஒரே எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டம் தான். அதான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் அந்த டாஸ்க்ல அதை அனலைஸ் பண்றேன். எனக்கு முன்னாடி பண்ண டாஸ்க்லாம் கிளாடு நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு, பட் இந்த ஒரு டாஸ்க்கு ரொம்பவே இது பண்ணுது. டீபக் பண்ண ரொம்ப லைக் 4.6 அந்த 4.5ல வந்து கோட் நல்லா பண்ணும். அதுல டீபக் பண்ணா நீங்க வேற ஒரு எல்லாம் போயிட்டு டீபக் பண்ணிட்டு திருப்பி அந்த இதை மட்டும் இது திருப்பி கொடுத்து. இதுக்கு முன்னாடி அந்த சினாரியோக்கு வந்து நான் கிராக் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ அந்த 2 நாள் அர்ஜென்ட்னால அந்த கிராக்ங்கிறதே மறந்துட்டேன். ஓகே ஓகே, நான் மறுபடியும் கண்டினியூ பண்றேன். எல்லாமே ஃபுல் டீம் எதனுமே தெரியல, 9-8 பேர் இருக்கும். ஸோ ஒயிட் கோடிங் இன்னும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க, கற்றுக்குவோங்க. ஏன்னா நம்ம உட்காந்து கோட் பண்ணோம், நம்ம உட்காந்து லட்சுமி இது எவ்வளோ நாள் உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு? 1 வீக் ஆச்சு. ஓகே, ஸோ நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒயிட் கோடிங்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் 1 or 2 டேஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். பட் இதில் ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டாக பண்ண நல்லா தான் 1 வீக்கில். பட் நமக்கு இப்போ வந்து ஸ்பீடோட இதுதான், நமக்கு எக்ஸிக்யூஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு இது அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட பெயின் பாயிண்ட் நம்ம எப்படி சால்வ் பண்றது தான் முக்கியம். கரெக்ட். ஸோ இதே நீங்க வைப் கோடிங் யூஸ் பண்ணி சீக்கிரம் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இது பண்ணலாம். நீங்க ஸ்ட்ரீம்லைட் கூட இல்லை, நீங்க ஒரு ஃபுல் அண்ட் எண்ட் டு எண்ட் ரியாக்ட் ஆப்பே நீங்க ரெடி பண்ணலாம். ஆமா பண்ணிடலாம். ஸோ இது லேர்னிங் பர்பஸா இருக்கட்டும்ன்றனால ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இனிமேதான் அதுக்கு நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இன்வாய்ஸ் ஐக்யூவே வச்சு அப்படியே ஒரு எண்ட் டு எண்ட் இந்த சைடு பர்ச்சேஸ் ஆர்டர் போங்க, இன்வாய்ஸ் ஆர்டர் வந்து ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஏதாவது ஒரு சேட்ல போய் கேளுங்க, சாட் ஜிபிடி ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் ஐக்யூ நான் டெவலப் பண்ணியிருக்கேன். பட் ஒரு கம்பெனிக்கு என்ன நீட், இதை நான் கொடுத்தனா கம்பெனி வாங்குவாங்களா? ஸோ இவர் சொன்ன மாதிரி தான், மணிக்கு சொன்ன மாதிரி இந்த 2-3 காலம்ஸ் தான் சொன்னார்ல, ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அது இதெல்லாம். ஸோ நீங்க வந்து ஒரு ஆப் ரெடி பண்றீங்கன்னா அதை வந்து நீங்க ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு சொல்யூஷன் நான் இதை வந்து அவங்க வந்து நான் பே பண்ணி வாங்கிக்குவாங்களா, அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஜஸ்ட் சும்மா ஹையர் பண்ணி போய் வேற கம்பெனில ஒர்க் பண்றது அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் ஒரு கம்பெனி வந்து நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்றது வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க அடுத்த டெவலப்மெண்ட் அடுத்த வீடியோ நம்ம இதான் பாக்குறோம், நம்ம உங்களோட ஃபுல் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஷூர் சார், ஷூர். ஸோ இதை பத்தி ஐடியா இல்லாதனால தான் ஸோ எல்லாரும் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு காமனா ஆரம்பிச்சதான். ஸோ இப்போ ஐடியா கிடைச்சதுனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெரி குட் ஸ்டார்ட். சான்செல் நல்ல ப்ராஜெக்ட். இன்னும் கொஞ்சம் அந்த எண்ட் டு எண்ட் ஒரு நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் யோசிக்கணும். கரெக்ட். ஸோ இதை வந்து நம்ம யாருக்கா கொடுக்குறோம்னா அவங்க யூஸ் பண்றாங்களா இல்லையா? ஸோ அவங்க யூஸ் பண்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த சைட் போகணும், முன்னாடி கொஞ்சம் போகணும், பின்னாடி கொஞ்சம் போகணும், அவ்வளவுதான். ஒரு ஃபுல் பேக்கேஜ் ப்ராடக்ட்டை நீங்க ரெடி பண்ணுங்க. அப்படியே ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, ரெடி பண்ணி பக்காவா பண்ணிக்கலாம். ஷூர் சார், நீங்க சொன்னதுல வச்சு சர்ச் பண்ணி நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. தேங்க்யூ வினோத் சார் ஃபார் யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் பத்தி ஷேர் பண்ணதுக்கு. பெட்டராகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த இதுவுமே ட்ரை பண்ணலாம். ஈவன் நானுமே வந்து ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரு ஆப் கிரியேட் பண்றதுக்காக. ஆக்சுவலி அது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ அவைலபிலிட்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். பேஸ்ட் ஆன் நம்ம இந்த ரேம் லேப்போட ஸ்டோரேஜ் பொறுத்து அது கொஞ்சம் ஸ்டக், எனக்குமே ஸ்டக் ஆச்சு. ஏன்னா கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் அது ப்ரொவைட் பண்றதுனால இட் டேக் சம் டைம் பேக் எண்ட் கம்ப்ளீட்டா ப்ராசஸ் பண்றது. பட் கரெக்டா பண்ணா மேபி கம்ப்ளீட்டா பண்ண முடியும்ன்ற ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல எல்லாமே வந்து டோக்கன்ஸ் தான். ஓகே, ஆமா. ஓகே ஓகே. நீங்க ஒவ்வொரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களா? இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு புது ஆப் ஒன்று வந்து ஆன்டி கிராவிட்ட போய் கொடுக்குறீங்க. ஓகே, டெவலப்பர் ஏதோ ஒரு ஆப் வந்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, அது டெவலப் பண்ணும், அதுக்கு ஒரு டோக்கன்ஸ்லாம் எடுத்துக்கும். ஓகே. ஸோ நமக்கு ஆன்டி கிராவிட்டி அந்த ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து லிமிடெட் டோக்கன்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுல என்ன பண்ணணும்னா நீங்க ஒரே சாட்ல வந்து ஃபுல் டோக்கன்ஸ் நீங்க கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, ஃபுல் ப்ராம்ப்ட்லாம் நீங்க கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. நீங்க வந்து அதுல போயிட்டு திருப்பி நியூ சாட்லாம் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துறீங்க, எனக்கு வந்து ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது கிரியேட் பண்ணிடுச்சு.
ஸோ அடுத்த ப்ராப்ளம் வந்து லேண்டிங் பேஜ்ல எனக்கு லேண்டிங் பேஜ்ல அடுத்த ஒரு இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே சேட்ல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் டோக்கன் வந்து ஒரே இதுல எடுத்துக்குவது. ஓ ஓகே ஓகே. ஸோ லேண்டிங் பேஜ் வந்து தனி ஒரு இது, நீங்க இன்னொரு ஃபீச்சர் கிரியேட் பண்ணீங்க ஒரு நியூ சேட் போயிடுங்க. ஓகே சார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டோக்கன்ஸ்லாம் நம்ம ஃப்ரீ டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஓ ஓகே ஓகே. ஷூர், கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். பண்ணி பார்த்துட்டு அடுத்த மீட்டிங் சொல்லுங்க. கண்டிப்பா சார் சொல்றேன். நான் பிரசன்டேஷனாவே எடுத்துட்டு வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா சூப்பர். என்ன ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் அது ஒரு சின்ன ஒரு என்னன்னா சார், நம்ம டீமுக்காக ஒரு சிமுலேட்டர் மாதிரி ஏஐ கோச் ஆப் மாதிரி சார். இது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னா அது நான் கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் பண்ணல. அதுக்குள்ள சிஸ்டம் ஹேங்கிங்னால எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. அப்படியே அந்த பேஜே வந்து கிராஷ் ஆகி இதான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணல. பட் ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, சப்போஸ் ஈச் டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொரு இது ஃபேஸ் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்படி வித் கூகுள் சர்ச் மூலியமா நம்ம சர்ச் பண்றதுக்கு ஒரு கோச்சே எனக்கு அதுக்கான பதில் நான் கேட்டேன் அப்படின்னா த்ரூ வாய்ஸ் சொல்ற மாதிரி. சூப்பர். பண்ணுங்க அதெல்லாம் டைம் எடுத்தா கூட ஸ்லோவா பண்ணுங்க. ஓகே மேடம், இப்போ நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். அது இப்போ இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்வாய்ஸை பொறுத்து அது ரிசல்ட் கொடுக்குது. இப்போ என்னன்னா அந்த ரிசல்ட் வந்து நம்ம எவால்வேட் பண்ணுறதுக்காக டூல் இருக்குங்களா? எவால்வ்னு சொல்லி தனியாவே ஒரு டாபிக்கே இருக்கு கணேஷ். ஓகேங்க சார். அதான் என்ன மாதிரி சார் டூல் ரிசல்ட்ஸ்லாம் வந்து அந்த இதெல்லாம் எவ்வளவு பெர்சன்டேஜ் கரெக்டா இருக்கு, நம்ம இது மாதிரி தான் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, பெர்சன்டேஜ் எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு இதே மாதிரி எல்எம்மோட ரிசல்ட்ஸ்க்கு எவால்வ்ஸ் சொல்லிட்டு தனியா ஒரு டாபிக்கே இருக்கு. ஓகே 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 ஓகே. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த எவால்வ்ஸையும் பில்ட் பண்ணி அதையும் உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓகே 90% வந்து கரெக்டா இருக்கு, அக்யூரேட்டா இருக்கு, இல்ல 99% கரெக்டா இருக்கு, 99% இதுல வராது. ஸோ அது அந்த எவால்வ்ஸ் சொல்லிட்டு EVALS எவால்வ்ஸ் சொல்லிட்டு தனியா ஒரு டாபிக் இருக்கு. அதை ரிசர்ச் பண்ணுங்க. EVALS எவால்வ்ஸ் அது நீங்க சொல்லுங்க. அதுக்கு அது நம்ம இது ஸ்டடி பண்ணது என்னன்னு புதுசா தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லா மாடல்லாம் இருக்கு. அது நம்ம ஒண்ணு கேட்ட ஒரு பதில் சொல்லுது, கரெக்டா இல்லையா நமக்கே தெரியாது. நம்ம வந்து தெரிஞ்ச கொஸ்டினுக்கு அது வந்து கரெக்டா பதில் சொல்லிச்சா நமக்கு தெரியும். ஓகே, நம்ம ஒரு தெரியாத கொஸ்டின் கேட்கிறோம், அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லுது, அது கரெக்டா இல்லையா நமக்கு தெரியாது, நம்ம வந்து கரெக்டா நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கு அந்த எவால்வ் சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் இதே வச்சிருக்காங்க. ML மாடல் இது பில்ட் பண்ணாலும் நமக்கு அந்த எவ்வளவு பெர்சன்டேஜ் அக்யூரேஷன் வரும்னு சொல்லிட்டு நம்ம பல இதெல்லாம் வச்சிருக்கோம்ல. அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு சார், RAGS ஒரு பேக்கேஜ் இருக்கு. அது வந்து எவாலுவேட் பண்ணி கொடுக்குமாமா. அதுக்கப்புறம் நான் நெட்ல ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்கறதுக்கான இந்த கொஸ்டின் கூட கேட்டேன். நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் யாராவது தெரியாதுங்கிறதா கூட. நானும் 1 இயரா அந்த ஏஐல தான் ஒர்க் பண்ணிருக்கேன், ஜென்னியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் 1 இயர் ஒர்க் பண்ணி எனக்கு அதை பத்தி ஒரு அவேர்னஸே இல்லை. எப்படி இதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா ஒரு கொஸ்டின் கொடுப்பேன், அது அவுட்புட் தரும். அதை என்ன பண்ணுவோம்னா இது வேற மாடலில் போட்டு மேனுவலாக செக் பண்ணுவோம், இது கரெக்டாக தான் அவுட்புட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணதுக்கு நம்ம பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். பட் அவங்க சொன்னாங்க நீங்க வந்து மேனுவலாக எவாலுவேட் பண்றீங்க, எனக்கு வந்து வேற எது டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கான்னு கேட்டாங்க. அது தெரியல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நல்ல பாயிண்ட். லக்ஷ்மி, உங்களுக்கு நான் சேர்த்து எல்லாருமே சேர்த்து சொல்றேன். இப்போ நம்ம இங்க அவுட்புட் எல்லாம் கொடுக்குறோம்ல, சோ சில யூசுவலி அந்த ஏஐ இன்சைட்ஸ் பேஜ் இருக்குல்ல லக்ஷ்மி, அங்கே வந்து நீங்க அந்த கீழே வந்து ஒரு இது கொடுக்கலாம். அந்த எவால்வேஷன் கான்ஃபிடன்ஸ் வந்து 90%, 99% இல்ல 100% சொல்லிட்டு அதை கொடுத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். அதே மாதிரி நீங்க அந்த லாஸ்ட் ஏ இன்சைட்ஸ் அந்த பேஜ் போங்களேன் ஒரு நிமிஷம். நம்ம क्वेश्चन கேக்குறோம், ஆன்சர் சொல்லுதுல, அந்த ஆன்சர் சொல்லிட்டு அந்த டேபிளும் லைக் அந்த எந்த டேட்டா சோர்ஸ்ல இருந்து நம்ம அந்த இன்ஃபார்ம் வருதுன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம சும்மா எவ்வளவு ஸ்பெண்ட் அப்படின்னு கேட்கறோம், அந்த ஸ்பெண்ட் டேட்டா மட்டும் தான் கொடுக்குது. ஓகே, வந்து ஸ்பெண்ட் வந்து $1000 கொடுக்குது. அது வந்து நம்ம எங்க போய் எடுத்துட்டு அந்த டேபிளையும் கொடுத்துட்டீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இன்னும் சூப்பரா தெரிஞ்சிடும். ஓகே, இந்த டேபிள் இருந்து இந்த இது கொடுத்துருக்கு, ஸோ இந்த டேட்டா வந்து அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி கீழே அந்த டேபிளையும் கொடுத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே, டேபிள் நேம் இன்க்ளூட் பண்ணுங்க. வெறும் ஆன்சர் மட்டும் இல்லாம இப்போ ஒரு क्वेश्चन கேட்டீங்கன்னா வெறும் டெக்ஸ்ட்ல மட்டும் தான் ஆன்சர் வருது. ஆமா ஆமா ஆமா. அந்த டேபிள் வந்து இந்த இதுல இருந்து போயிட்டு இந்த இன்வாய்ஸ்ல இருந்து அந்த டேபிள்ல இருந்து ஃபெட்ச் பண்ணிட்டு வருது. நாங்கள் இதே மாதிரி ஒரு சினாரியோக்கு என்ன பண்ணிருக்கோம் சார், நம்ம டேபிள்ல இருந்து ஃபெட்ச் பண்ணி வர டேட்டா வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறோம் சார். மேலே வந்து டேபிளோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அது போக அதை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு சம்மரி ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கும் சார். ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் விசிபிலிட்டி இருந்துச்சு. லைக் வந்து என்னன்னா இது ஒரு ChatGPT நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள இன்பில்ட் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்ம என்ன கொஸ்டின் என்ன பண்ணா டேட்டா பேஸ்ல போய் சர்ச் பண்ணி எட்டு வந்து கொடுத்துட்டு டேபிள் ரெக்கார்டாக ஷோ ஆகும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா
இதாகவும் கொடுக்கும், அதாவது அதோட சம்மரி ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் 2 டைம் ஹிட் அடிக்கிற மாதிரி வரும் ஈச் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து. ஓகே. லைக் இப்போ சம்மரி கொடுத்தாலுமே அது டேபிள் வந்து கரெக்டான சம்மரி கொடுக்குறது இல்லையா உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா இல்லையா? ஏன்னா சில டைம் அது சம்மரி கொடுக்குறதே வந்து தப்பாக கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் நிறைய டெஸ்ட் அடிச்சு தான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு அந்த கோடெல்லாம் கொண்டு போகிறோம். மெனி டெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு இல்ல அதான் சொல்றேன். நீங்க அந்த டேபிள் காட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ சம்மரைஸ் சொல்றது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் கிளைண்ட். நீங்கள் சொல்லணும்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுன்னு சொல்றீங்க, அப்படி சொல்ல வரீங்க. எவாலுவேட் பண்ணி அதை கான்ஃபிடன்ஸ் சொல்றீங்க. சம்மரைஸ் வந்து ஒரு $1000 அப்படி ஒரு ₹1000 காட்டுறீங்க வச்சுக்கோங்களேன். சம்மரைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் டெக்ஸ்ட்ல காட்டுறீங்கன்னா அது கீழே வந்து இந்த டேபிள் இருந்தா டேட்டா எடுத்தோம், இந்த டேபிள் வந்து இவ்வளவுதான் இருக்கு, என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, $1000 தான் இருக்கு அப்படின்னா அவங்களும் ஓகே கரெக்டா இருக்கும், ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே ஓகே. நீங்க டேபிள் நேமே ஷோ பண்ண சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்களா இல்லீங்களா? டேபிளே எப்படி ஷோ பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. இல்ல எங்க இதுல பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸ்க்கு வந்து டேபிள் நேம் பேக் அண்ட் ஹிஸ்டரி எதுவுமே ஷோ பண்ண மாட்டோம். டேபிள் நேம் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. இந்த டேட்டா வந்து இந்த டேபிள் தான் எடுத்து அந்த டேபிள காட்டிடுங்க, அந்த வேல்யூ தான் அதுல இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. பட் எங்களுக்கு இந்த சினாரியோ ஒர்க் அவுட் ஆகாது. நாங்கள் பண்ணி வச்சிருக்க மாடியூலுக்கு வந்து மேபி வேற ஏதாச்சும் டாஸ்க் வேணா அது சூட்டபிளா இருக்கலாம். நாங்கள் வந்து இப்போ இன்னொரு டாஸ்க் பண்ணிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம்னா ஏ அசிஸ்டன்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணுன்னா ஜென்ரல் கொஸ்டினுக்கு வந்து ட்ரெயினடு மாடல் டேட்டா வந்து எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி இப்போ கரண்ட் அவேர்னஸ் உள்ள கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்து கொடுக்கும். அது போக நம்ம அப்ளிகேஷன்லேருந்து ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாங்க, யூசர் மேனுவலில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூசர் மேனுவல் ஒரு பேஜ் வச்சிருக்கோம், அதுல எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து சோர்ஸ் எழுதிருப்போம். சோர்ஸ் வந்து எந்த சோர்ஸ்ல வந்து எடுத்து அவுட்புட் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட் அவேர்னஸ் இந்த இன்டர்நெட்ல எடுத்து அந்த மாதிரி சோர்ஸ் காட்டுவோம். அதுதான் அது வந்து எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அது வந்து கிளையண்ட்டுக்கு புரியும். ஓகே இது வந்து நம்ம யூசர் மேல வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுது, இல்லது வந்து நெட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு அதுவே காட்டு. இன்டர்நெட் சோர்ஸ் வந்து இன்ஃபோசாக்னா நம்ம எந்த டொமைன்ல அது வந்து அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். இல்லை டேரக்ட் கொஸ்டினா அது வந்து மாடல் ட்ரெயின் ஆன டேட்டானா டேரக்ட் ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ மேலே ஆன்சர் இருக்கும், அது கீழே வந்து எந்த சோர்ஸ்ல இருந்து சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணிருப்போம். ஒரு சின்ன கிரே கலர் டெக்ஸ்ட்ல வந்து காமிச்சிருப்போம். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணா சோர்ஸ் போய்டுமா? இல்ல இல்ல அப்படி காட்டி கூட ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அது கிளிக் பண்ண அந்த ஆப்ஷன் வைக்கல. அது நீங்க வைக்கணுங்க. இப்போ நீங்க ஒரு இன்டர்னல் இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க இன்டர்நெட்டுக்கு வேணா வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்டர்நெட்ல இருந்து சர்ச் பண்ணிருக்கோம்னா அதை வந்து நம்ம எடுத்து வச்சு காமிச்சிக்கலாம். புரியுது புரியுது என்ன சொல்றீங்கன்னா இப்போ யூசர் மேனுவல்லாம் எந்த யூசர் மேனுவல் பேஜ் டைரக்டா கொண்டு போய் காட்ட சொல்றீங்களா? கிளிக் பண்ணாம நீங்க யூசர் மேனுவல்ல இருந்து ஒரு கோட் வந்து கொடுக்குறீங்க, யூசர் மேனுவல் சொல்லுது. இப்போ அந்த சோர்ஸ்ல வந்து யூசர் மேனுவல் இருக்கணும், அதை கிளிக் பண்ணா கரெக்டா அந்த இடத்துக்கு போய் அதை காட்டணும். யூசர் மேனுவல் அது நல்ல ஃபீச்சர் தான், கண்டிப்பா நீங்க சொல்ல புரியுது. இப்போ ஒரு 7வது பாயிண்ட்ல இருந்து क्वेश्चन ஆன்சர் வந்து காட்டுதுன்னா கரெக்டா அதை கிளிக் பண்ணா டேரக்டா 7வது பாயிண்டே ஃபோக்கஸ் பண்ணனும்னு சொல்றீங்க இல்லீங்களா? அந்த மாதிரி போச்சுன்னா நல்லது. இல்ல அட்லீஸ்ட் இந்த யூசர் மேனுவல்ல போயிட்டு அவங்க சர்ச் பண்ணியா கூட பாத்துக்கிட்டோம். இல்ல டைரக்டா அந்த பாயிண்ட் போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. யூசர் மேனுவல்ல பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ அதுல இருந்து நிறைய சர்ச் பண்ணி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தனியாக அந்த ஏ அசிஸ்டன்ட் ஒரு ஃபீச்சரே வச்சிருக்கிறோம். அப்ப நீங்க அந்த பாயிண்ட்க்கு போய் காட்டுற மாதிரி யூசர் மேனுவல்ல இருந்து நம்ம சோர்ஸ் லிங்க் பெஸ்டா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்றது புரியுது, அது கொஞ்சம் பெஸ்டா தான் இருக்கும். ஓகே ஓகே புரியுது. ஓகேங்க சார், நாங்கள் அடுத்து அந்த ஃபீச்சருக்கு ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். மேம் நம்ம இதில் யாராச்சும் லாங் செயின் லாங் கிராஃப் அதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்களா மேடம்? ரிகார்டிங் இப்போ சோஃபார் பண்ணிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் சார். நான் வந்து செக் பண்றேன். பிகாஸ் ஏன்னா இப்போ சடனா இருந்த பிளான் தான். சரி சப்ளை செயின் அப்படின்றப்போ எனி ரெலவென்ட் கான்செப்ட்ஸ் இருக்கான்னு பாக்குறப்போ மேம் பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் வை ஓகே இன்வாய்ஸ் அப்படின்றப்போ நமக்கு பெட்டர் ரிலேட்டிவா இருக்கும் இல்லைங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா ரிகார்டிங் ஹெல்த் கேர் அண்ட் பேங்கிங் அதிகமா இருக்கு. ஓ ஓகே 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 ஓகே. இந்த ஹார்ட் ரெசிஸ்ட் ப்ரெடிக்ஷன், ஃபேஸ் மாஸ்க் டிடெக்ஷன், இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வைஸ் போறது அண்ட் மேனுஃபேக்சரிங் சைடும் சம்திங் ஒரு 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஹெல்த் கேர் அண்ட் பேங்கிங்ல அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே 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 மேடம், நான் பாக்குறேன் சார். நான் மென்டார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இஃப் பாசிபிள் அப்படின்னா நெக்ஸ்ட் செஷன் லாங் செயின் லாங் கிராஃப் யாராச்சும் பண்ணிருக்காங்க அப்படின்றப்போ பிரசன்டேஷன் நம்ம எடுத்துட்டு வரலாம். ஓகே ஓகே. ஏன்னா இல்ல தியரிட்டிக்கலா புரியுது, எல்லாமே கான்செப்ட் ஈஸியா தான் இருக்குது. பட் ஒரு ப்ரொடக்ஷன் லெவல்ல பண்ணிருக்காங்க யாராச்சும் தான் உங்களுக்கு பெஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பத்தி ஒரு அவேர்னஸ் நமக்கு தெரியும். அதுக்கு தான் கேக்குறேன். ஷூர் சார், ஷூர், கண்டிப்பா. ஓகேங்க மேம். யா டீம், ஐ திங்க் இந்த செஷன் ரொம்பவே உங்களுக்கு இன்டராக்டிவா போயிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். கேன் ஐ நோ உங்க சைட்ல இருந்து எனக்கு ஃபீட்பேக் கிடைக்குமா? ஒரு லக்ஷ்மி மேம் அவங்களோட பிரசன்டேஷனுக்காக ஆல்ரெடி நீங்க அவங்கள ரொம்பவே தேங்க் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு ஃபீட்பேக் மாதிரி நீங்க ஈவன் இஃப் நம்ம குரூப்ல கூட ஷேர் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா இதெல்லாம் தான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த பர்சன் வந்து முன்வரக்கான இனிஷியேட்டிவ்.
ஸோ ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டு வரதான் நானுமே என்னோட டீம் சைட்ல இருந்து உங்களுக்காக இன்னுமே பெட்டரா எப்படி ஃபோக்கஸ் பண்ணா ரிசல்ட் வைஸ் அண்ட் உங்களோட டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றதுல எப்படி வேல்யூ ஆடட் திங்ஸ் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். தட்ஸ் வை. கண்டிப்பா சிவானி. ப்ராஜெக்ட் லக்ஷ்மி வெரி குட் ப்ராஜெக்ட், வெரி குட் ஸ்டார்ட். அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணி ஒரு ப்ராடக்டா ரெடி பண்ணுங்க. ஷூர் சார், கண்டிப்பா. ஆக்சுவலி நிறைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, எனக்கு இதை பத்தி தெரியல, அதனால பேசிக்கா இது பண்ணேன். ஸோ கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா சபைசில 10 years ஒர்க் பண்ணிருந்தனால ஸோ சின்ன இன்புட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எங்க டீம்ல கூட இன்னும் இல்லை. அதான் ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் மாதிரி நம்ம யோசிச்சு டெவலப் பண்ணோம். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன். சிவானி, நீங்க உங்க ப்ராஜெக்ட் எப்படி நல்லா இந்த ஏஐ ஏஜென்ட்டும் கண்டிப்பா சார் டெவலப் பண்ணிட்டு நான் கண்டிப்பா ஷோகேஸ் பண்றேன். அதுக்கான ரெக்கார்டிங்ஸுமே நான் பாசிபிள் அப்படின்னா உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். மணிகண்டன், உங்க இன்புட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். லக்ஷ்மி, ஸோ எனி டவுட்ஸ் அப்படி குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. இட்ஸ் லைக் மேபி வினோத் சார் சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி இருக்கும், ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் போடணும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் தான் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஃபங்க்ஷனல் சைடு எனி ஹெல்ப் வந்து ஸோ ஐ கேன் ஏபிள் டு கிவ். கண்டிப்பா சார், நான் அதை பத்தி அனலைஸ் பண்ணி பாக்குறேன். ஸோ ஏதாவது டவுட்னா கண்டிப்பா போஸ்ட் பண்ணி ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஸோ தட் ஆமா, ஸோ தட் வினோத் சார் சொன்ன மாதிரி அந்த கேப்ஸ் ஒரு பிசினஸ்க்கு தேவையான இதை ரெடி பண்ணிடலாம். ஓகே. ஆக்சுவலி நானுமே ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ற மாதிரி தான் பண்ணேன், பட் எனக்கு ஃபுல்லா தெரியாததுனால அது அப்படி இருக்குது. ஸோ இப்போ நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இல்லை, ஆல் இன்டர்லிங்க்டுங்க. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட், ஃபினான்ஸ் எல்லாமே இன்டர்லிங்க்டு. அண்ட் ஃபைனலி வந்து சப்ளையர் பேமெண்ட்ஸ் இது சப்ளை செயின் கன்சல்ட் பண்ண வரைக்கும் அது கரெக்டாக போகணும். ஸோ அதுதான். ஸோ அதனால ஸோ இது இன்வாய்ஸ் பார்ட்டு. ஸோ வினோத் சார் சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டர், ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகணும் இல்லைங்களா? ஸோ எனி டவுட் நீங்கள் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ எங்களோட இன்புட்ஸை நாங்கள் கொடுக்குறோம். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க மணி? என்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து சார் ப்ரொக்யூர்மெண்ட் ஹெட்டா இருக்கேன் அப்பேரல் இண்டஸ்ட்ரியில. அப்பேரல் மேனுஃபேக்சரிங் சார், விக்டோரியா சீக்ரெட், டெக்கத்லான், ஜாக்கி, ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ அதுல வந்து ப்ரொக்யூர்மெண்ட், ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட், ஸோ அதை வந்து லீடிங் பண்ணிருக்கேன். கம்பெனி சைடுல இருந்து ப்ரொக்யூர்மெண்ட்ல நீங்க எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா ஏஐ சைடுலாம்? இல்ல சார், அதான் நான் ஏஐல ஒன்று இது பண்ணியிருக்கேன். முதல் ஃபர்ஸ்டா வரணும்னு. என்ன பண்ண போறீங்க? என்ன எதுவும் ஐடியா இருக்கா? இருக்கு சார், அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் செஷன் சிவானி மேம் கிட்டேயும். அதான் எங்களுக்கு மெயின் வந்து இது மாஸ்டர் டேட்டால இருந்து வரலான்னு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட இருந்து பிஓஎம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ல தான் வரும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கேட்டர்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். அதை நாங்கள் மேனுவலாக ஒவ்வொரு பேஜாக பார்த்து எஸ்ஏபியில் என்ட்ரி பண்ணி தான் ஒரு ஸ்டாண்டர்ட் பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுவோம். இட்ஸ் பியூர்லி மேனுவல் ஒர்க். ஸோ அதை வந்து பிடிஎஃப் ஆர் மேபி சிமிலர் ப்ராஜெக்ட் லைக் ரீட் பண்ணிட்டு மேபி ஒரு காமன் ஃபைலாக பண்ணி அப்லோடிங் ஃபார்மேட்ல பண்ண முடியுமா அப்படின்னு, அது ஒரு மெயின் இது. பிளஸ் சிமிலர் வே ஃபார் அனாலிட்டிக்ஸ் பர்பஸ். அதே மாதிரி எந்த இதுல வந்து பிரைஸ் காம்படிஷன் அண்ட் எங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணா நமக்கு இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்கு. ஐடியாஸ் இருக்கு, பட் ஸ்டில் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் லெவல் தான் சார். இன்னும் லாங் வே. ரெண்டு ஐடியாஸ்மே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து ஓகே, அது ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் ஐடியா வந்து உங்களுக்கு டோட்டலி காம்படிட்டிவ் எட்ஜே கிடைக்கும். எங்கேயும் வந்து ஆல்டர்னேட் சப்ளைஸ் கிடைப்பாங்க அதே பிரைஸ்க்கு, அதே குவாலிட்டிக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா வேற லெவல். அதுதான் சார், மேபி இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பிராண்ட் ஆல்சோ. எந்த இப்போ ஒரு நியூ ஸ்டைல் நம்ம எடுக்கிறோம் ஒரு நெக்ஸ்ட் சீசனுக்கு அப்படின்னா வந்து கம்பெனில அந்த ஸ்டைல் பண்ணா காஸ்ட் வைஸ் நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஓகேவா இருக்கும், அது ஒண்ணு. பிளஸ் வந்து இப்போ நிறைய டெக்கத்லான்லாம் பாத்தீங்கன்னா 150 ஸ்டைல் போட ஒரு சீசனுக்கு. ஸோ எந்த ஸ்டைல் நல்லா பண்ணுது பண்ணல, அதுல எங்களுக்கு எந்த ஸ்டைல் எஃபிஷியன்சி வருது, அதுல கண்டினியூ பண்ணா எங்களுக்கு ப்ராஃபிட் வருதா, ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கு நிறைய. ஸோ கண்டிப்பா இந்த ஐடியாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்க ஒன்னொன்னா எது வந்து பெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனிக்கு டாப் ரெவன்யூ இல்ல காஸ்ட் ரொம்ப ரெடியூஸ் பண்ணு சொல்லிட்டு ஒன்னொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. சூப்பரா போயிடும். அதான் சார், ஐ திங்க் ஜஸ்ட் நியூ பிகின் வீக் 3ல தான் இருக்கேன். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு கான்ஃபிடன்ஸ் வந்து ஸ்லோவி ஸ்டார்ட் பில்டிங். மேபி வைப் கோடிங் ட்ரை பண்ணாம இருக்கேன், ஏன்னா அது ஈஸியா போயிடுச்சுன்னா கஷ்டமான கோடிங் வராதுன்னு சொல்லிட்டு. அதனால முதல்ல கஷ்டமானதெல்லாம் முடிச்சு லாஜிக் புரிஞ்சுட்டு அப்புறம் வைப் கோடிங் போகலான்னு பிளான். தெரியலங்க, அது உங்க சாய்ஸ், அது நான் ஒன்றும் சொல்ல. இல்ல சிம்பிள் எக்ஸல் அனாலிசிஸ் வந்து கோ பைலட் இல்லைன்னா சாட் ஜிபிடி பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் கோடிங் கொடுத்து ஸ்டாக் அனாலிசிஸ் எல்லாமே. பட் ஒரு ஆப் வரைக்கும் இன்னும் போகல. ஏன்னா ரெஸ்மி மேமே ஒரு வீடியோல சொன்னாங்க, நீங்க வைப் கோடிங் போகலாம், ஆனா பிரச்சனை வந்துச்சுன்னா உனக்கு டீபப்பிங் பண்றதுக்கு உனக்கு ஏஐ நாலேஜ் வேணும்னா நீ இந்த லெவலுக்கு டெப்த் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அது இருக்குதான் செய்யுது. கணேசன் அவர் அதான் சொல்லியிருந்தாரு, நான் எல்லாம் பண்ணிடுறேன் ஆனா பக்குக்கு 2 நாள் ஆச்சு அப்படின்னாரு. அதான் தட்ஸ் அ பேலன்ஸ், அதை நம்ம மெயின்டைன் பண்ணோம். அது டீபக்கிங் பண்ண தெரியுதா அப்படி நம்ம பண்ண தெரியல, யாரோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்து நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இல்லைன்னா நம்ம பேக் டு தி பேசிக்ஸ்,
நம்மளே கொஞ்சம் கத்துக்கிட்டு நம்மளே டிபேட் பண்றதெல்லாம் பாத்துக்கணும் அவ்வளவுதான். ஆமா சார். என்னோட இண்டஸ்ட்ரியில இன்னும் ஏஐ உள்ள வரல. எல்லாமே ஏய், வந்து அப்போ ஏதாவது எஸ்ஏபி, உங்களுக்கு நம்ம சூப்பரா பவர் கைஸ் பிஐ பவர் பிஐ ரேஞ்சில தான் இருக்காங்க எல்லாரும். ஸோ அதனால தான் இல்ல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ஸ்மால்ல உங்க இருந்து ஆரம்பிச்சாலே உங்க எதிரில் எல்லாருமே பவர் பிஐல தான் எல்லாமே இருக்கும். ஆமா. So, எல்லாமே ஏஐ வேணும்னு கேக்குறாங்க. ஆனா என்ன வேணும் யாருமே தெரியல. சோ நீங்க சொன்ன 2-3 விஷயம் நல்லா இருக்கு. கொஞ்சமா பண்ண ஆரம்பிங்க. ஓகே சார், தேங்க்ஸ் சார். லக்ஷ்மி இன்னொன்னு ட்ரை பண்ணி பாருங்க. இதே வந்து நீங்க ஸ்ட்ரீம்லைட்ல பண்ணிருக்கீங்களா, இதே வந்து ஒரு பக்கா எண்ட் டு எண்ட் ஒரு ரியாக்ட் ஆப் மாதிரி ஒரு வெப் ஆப் மாதிரி பண்ணீங்க எப்படி இருக்கும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஏன்னா ஸ்ட்ரீம்லைட் வந்து நம்ம டெமோ இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராடக்ட் மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பாத்திருப்பீங்களா, சோகோ, சேல்ஸ்ஃபோர்ஸ், டேட்டா எப்படி இருக்குன்னு, அதெல்லாம் இந்த மாதிரி கண்டிப்பா இந்த ஸ்ட்ரக்சர்ல கண்டிப்பா இருக்காது. ஓகே, ஆமா. அது நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணனும்னா ரியாக்டும் படிக்கணும். சோ நெக்ஸ்ட் இது வந்து ரியாக்ட் ஜேஎஸ்ல தான் பண்ணனும் தான் வச்சிருக்கேன். கண்டிப்பா அந்த மாதிரி ரியாக்ட் கூட இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல வந்துருச்சு. இப்போ இதே இதை வந்து நீங்க அப்படியே ரியாக்ட்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. செம சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு சாஸ் ப்ராடக்டே இருக்கும் ஆக்சுவலா. ஓகே ஓகே, சூப்பர் நைஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு லக்ஷ்மி மேம். அண்ட் ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் குரூப்லயுமே வந்து எனி இன்ஃபர்மேஷன் பாக்குறீங்க அப்படிங்கிறப்போ ஷேர் பண்ணுங்க. ஃபார் யுவர் இன்ட்ராக்ஷனுக்கு தான் அந்த குரூப். ஓகேங்களா? செஷன் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ நீங்க வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஆல். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எப்படிங்க இருந்துச்சு நம்மளோட ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்டூடெண்ட் கொலாபரேட் பண்ணிக்கிட்டது? ரொம்ப இன்ட்ராக்டிவா போச்சு இல்ல? நிறைய விஷயங்கள் அவங்க லேர்ன் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஹோப்ஏஐ லேர்னர் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ்லயும் ரைட் மென்டர்ஷிப்லயும் படிச்சதுனால தான் ஒரு எண்ட் டு எண்ட் லெவலுக்கு அவங்களால எடுத்துட்டு போக முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ நாங்க இதை வாண்டடாவே ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லாவும் அவங்களுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இவங்கள மாதிரி ஒரு ரியல் ஸ்கில் எதிர்பார்க்குறீங்க, ஒரு ஏஐல எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் ஆல்சோ அது த்ரூ உங்களோட கரியர் க்ரோத் பெட்டர் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு 2 hours ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்றேங்க. அந்த ஃப்ரீ வெபினாரை அட்டன் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுக்கறது புரியுதான்னு பாருங்க. எப்படி எங்களோட சர்வீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களால எப்படி ரிசல்ட் எடுக்க முடியும்னு உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். மோர் ஓவர் ஏஐ பத்தின நிறைய ஃபவுண்டேஷன் பேசிக்ஸ் இன்டர்நெட்ல இல்லாததை அந்த வெபினார்ல நீங்க கத்துப்பீங்க. அட் எண்ட் ஆஃப் திஸ் வெபினார் நீங்க என் கூட 1-to-1 கால் எங்க டீமோட புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் கரியர் பார்த்து நீங்க புக் பண்ணிக்கலாம். அந்த வெபினாருக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லைவ் டொமைன் பேஸ்ட் நெட்வொர்க்கிங் ஷேரிங்ல நடக்கக்கூடிய அந்த லைவ் பிரசன்டேஷன் மீட்டிங்கை நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு பிளேலிஸ்டாவே கிரியேட் பண்றோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பியாண்ட் லேர்னிங் த ட்ரூ ஷேரிங் அந்த லைவ் மீட்ல நடக்கும். நீங்களும் பார்த்து கத்துக்கோங்க. தேங்க்யூ.